கல்லாமை கற்ற கயவர் நம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்ந்தீங்களே என்று எல்லாம் வல்ல நாகபூஷணி தாயினுடைய பரம்பெருமைகளை அளவோடு சிறப்போடு சொல்கின்ற பெருமையை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல தாய் எல்லோருக்கும் எளிமையாக வந்து உரைகின்ற தாய், அனந்த நாமினி, அனந்த ரூபிணி, அனந்த குணவதி என்று அன்னையை ஆதிசங்கராச்சாரியார் போற்றுகின்ற காலத்திலே ஒவ்வொரு செய்தியிலும் அவர் சொல்வார். அன்னையினுடைய பெருமைகளை பாடுகின்ற பொழுது அவளை தேடி பிரிவதற்கு ஆதிநாயகியாக விளங்குகின்ற அவளை அடைந்து வழிபடுவதற்கு 1000 மாற்றத்தை சொன்னார்கள். அந்த மாற்றங்கள் எல்லாம் ஒவ்வொரு வடிவத்தோடு சிறப்போடு அன்னையினுடைய திருப்பணிகளை எடுத்து பேசுகின்றன. கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5 என்கின்ற 10 படிகளை எல்லாம் நான் தாண்டி ஆதிசக்தியே என்னிடம் வருகிறேன். இதோ இப்பொழுது நம்பாள் முன்னே விநாயகர் பெருமான் வழிகாட்ட தன்னுடைய இளைய புதல்வன் வள்ளி பெருமானை சமேத முருகப் பெருமான் அடுத்து இணைந்து செல்ல எல்லாம் வல்ல ஆதிசக்தி நாகபூஷணி தாய் ஆலயத்தினுடைய வீதியை வலம் வந்து பேரிலே இவர்கின்ற அந்த அற்புத காட்சி இடம்பெற இருக்கின்றது. அடியார்களே, 10 படிகளை தாண்டி வந்து அந்த அன்னையை வழிபடுகிறவர்களுக்கு ஆதிநாயகியாக விளங்குகின்ற அன்னை எத்தனை செய்வார்? 10 படி ஏறி வந்தேன் ஆதிநாயகி, வெற்றியை தந்தருவாய் ஆதிநாயகி, பக்தியுடன் பாடி வந்தேன் ஆதிநாயகி, முக்தியை தந்தருவாய் ஆதிநாயகி, கற்றறிந்த கையளவு ஆதிநாயகி, உன்னால் பெற்றறிந்த வாழ்க்கையம்மா ஆதிநாயகி, மூச்சிருக்கும் நாள் வரைக்கும் ஆதிநாயகி, உங்கள் பேச்சனுக்கு வேதமம்மா ஆதிநாயகி, வஞ்சமற்ற மனம் படைத்தாய் ஆதிநாயகி, அதில் ஆசை விதை ஏன் விதைத்தாய் ஆதிநாயகி, பஞ்சமுக தரிசனமே ஆதிநாயகி, கண்ணால் கண்டு மனம் குளிர வந்தேன் ஆதிநாயகி, 10 படி ஏறி வந்தேன் ஆதிநாயகி, வெற்றியை நீ தந்தருவாய் ஆதிநாயகி, பக்தியுடன் பாடி வந்தேன் ஆதிநாயகி, முக்தியை நீ தந்தருவாய் ஆதிநாயகி, முத்துமணி மாலை இல்லை ஆதிநாயகி, மொத்தத்தில் நான் ஏழையம்மா ஆதிநாயகி, முத்துமணி மாலை இல்லை ஆதிநாயகி, மொத்தத்தில் நான் ஏழையம்மா ஆதிநாயகி. ஒரு ஏழை புலவன் தன்னுடைய தாயாக வரித்துக் கொண்ட அன்னை நாகபூஷணியுடைய பெருமைகளை எல்லாம் அழகு தமிழிலே எடுத்து பாடி, எப்படி வடமொழி சுலோகங்கள் எல்லாம் லலிதா திரிசரி என்கின்ற மகா ஞானியாகிய ஹயக்ரீவர் இந்த உலகத்திலே பாடி வைத்த அந்த லலிதா திரிசரிக்கு இணையாக அதிலே சொல்கின்ற ஒவ்வொரு செய்தியையும் தன்னுடைய உள்ளத்திலே வாங்கி உலகிற்கு அறிவிக்கின்ற மகாஞானியாக விளங்குகின்ற பெரும் புலவர்களுடைய வரிசையிலே இந்த வேளையினுடைய பாட்டு ஆதிநாயகனுடைய பெருமையை விளக்கம் செய்கின்ற அற்புதத்தோடு விளங்குகின்றது. அடியார் பெருமக்களே, உலகத்திலே எளிமையான தெய்வமாக தன்னை வழிபடுகிறவர்களுக்கு தான் காத்திருந்து வரமருள்கின்ற பெருமையாக விளங்குகின்றவள் அன்னை ஆதிநாயகியாக விளங்குகின்ற நாகபூஷணி தாய். ஆடி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தி திதி என்று தன்னுடைய பெயருக்கு ஏற்றது போல நாக சதுர்த்தி நாளாக விளங்குகின்ற நாளிலே பூக்கொண்டு வந்த நாகங்கள் பரீட்சித்து மன்னனுடைய மரணத்திற்கு பழிவாங்குவதற்காக ஜனமேஜயன் செய்த சர்ப்பயாகத்திலே இருந்து தாம் மீளுவதற்கு விஷம் கொண்ட பாம்புகளாக இருந்தாலும் தங்களை பெற்ற தாய் தங்களை காப்பாள் என்ற நம்பிக்கையோடு வந்து வழிபடுகின்ற அந்த பாம்புகளுக்கு எல்லாம் வாழ்வு கொடுத்து அவர்கள் பாம்புகளை சர்ப்பங்களை காப்பதற்காக சர்ப்பயாகத்தை ஜனமேஜயனுடைய சர்ப்பயாகத்தை முனிவர் வடிவத்திலே வந்து நிறுத்திவிட்ட அந்த தாயை நாகங்கள் எல்லாம் சென்று பூசித்தன. நாகங்கள் ஆபரணங்களாயின, நாகங்கள் கைகளிலே காப்புகளாயின, காலிலே சிலம்புகளாயின, கழுத்திலே மணிமாலைகளாயின, தலைக்கு மேலே குடைபிடித்து நாகம் அன்னை நாகபூஷணிக்கு அழகோடு படம் விரித்து பாதுகாப்பது போல படம் எடுத்து தன்னுடைய நிழல் தந்து காத்தது. அதனாலேதான் அன்னை நாகபூஷணம் என்று சொன்னால்
சர்ப்பங்களினாலே பூஷிக்கப்பட்டவள் என்று மட்டுமல்ல, சர்ப்பங்கள் ஆபரணங்களாக ஆகின என்றும் அதற்கு பொருள். அத்தகைய தாயை வழிபடுவதற்கு 1000 கோடி பாடல்கள். அதனாலேதான் அபிராமி பட்டர் உலகத்தில் வருகின்ற துன்பங்களிலே இருந்து விடுபடுவதற்கு அன்னை எனக்கு வழி தருகிறாள் என்று சொல்லி விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவத்தம்மோடு என்ன கூட்டினியே. தை மாதத்திலே வந்த ஒரு அமாவாசையை தன்னுடைய உண்மையான பக்தன் ஒருவனுக்காக அந்த அன்னை அபிராமி, அந்த நாகபூஷணி தாயினுடைய அழகு வடிவம், அந்த தை அமாவாசையை பௌர்ணமியாக்கிய அந்த பரம்பொருளுடைய பெருமையை என்ன என்பது. வானத்திலே இருந்து அம்பாள் இறங்கி வந்து தன்னுடைய அன்பனாக விளங்குகின்ற பட்டனுக்காக அவன் சொன்ன வார்த்தைக்காக, தாயே மன்னன் சரபோஜி மன்னன் என்று என்ன திதி என்று கேட்ட பொழுது, நான் உன்னுடைய நினைவாக இருந்து விட்டேன். உன்னுடைய நெற்றியிலே பிரகாசிக்கின்ற திலகத்தை பார்த்து உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் எனக்கு பூர்ண சந்திரனாக தெரிந்ததனாலே நான் உன்னுடைய நினைவிலே இருந்த நான் சரபோஜி மன்னன் என்ன திதி என்று கேட்ட பொழுது முழு அமாவாசையாகிய நாளை பௌர்ணமி என்று சொல்லிவிட்டேன். தாயே அபிராமி, பராசக்தி, நாகபூஷணி, இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வார்த்தைகள் இல்லை, உன்னுடைய வார்த்தைகள். ஆகையினாலே சூரியன் மறைந்து அரை நாளிகை பொழுதுக்குள்ளே வானத்திலே பூர்ண சந்திரன் தோன்றாவிட்டால் நெருப்பிலே விழுந்து உயிர் விடுவேன் என்று பட்டன் எழுந்து நின்று தன்னுடைய அன்னை தான் நாளெல்லாம் வழிபாடு செய்த உலகத்து பெண்களை எல்லாம் அன்னையாக கண்ட அந்த அபிராமி பட்டன் அன்னைக்கு ஏவல் செய்வது போல சொன்ன வார்த்தைக்காக சரியாக சூரியன் மறைகின்ற பொழுது உரியிலே ஏறி இருந்து ஒவ்வொரு கயிறாக அறுத்து கீழே எரிந்து கொண்டிருந்த குங்கிலியம் கொட்டிய நெருப்பிலே வீழ்ந்து உயிர் விடுவதற்கு தயாராக இருந்த அபிராமி பட்டனை காப்பதற்காக தனது வலது காதிலே விளங்கிய தோட்டினை தாடங்கத்தை எடுத்து மானத்திலே உருட்டி இதே போல இருக்கின்ற நாகபூஷணி தாயினுடைய பெருங்கோயிலாக விளங்குகின்ற திருக்கடவூர் அபிராமி சன்னிதானத்தின் முன்னே அந்த திருக்கடவூர் ஆலயத்தினுடைய முன்னிலையிலே அழகோடு தான் வீசிய அந்த அற்புதமான தாடங்கம் தோடு வானத்திலே உண்டு சென்று பூரண சந்திரனாக அமாவாசையை மாற்றிவிட்டது. அந்த செய்தி நடக்கின்ற பொழுது பட்டர் பெருமான் 79வது பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். விழிக்கே அருள் உண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. தாயே அபிராமி, உன்னை வழிபட்ட ஒருவன் தன்னுடைய கைகளை இந்த உலகத்திலே இன்னொருவனுக்காக எடுத்து நீட்டுவானா? அந்த காட்சி என்பது உன்னை வழிபடுவது மட்டும்தான். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. மன்னாரி மன்னனாக இருந்தால் என்ன, பாராளும் வேந்தனாக இருந்தால் என்ன, அன்னையை பணிந்த என்னுடைய கைகள் இன்னொரு மனிதனை பணியுமா? நான் சிவனை பாடிய வாயால் இன்னொரு அவனை பாடுவேனா என்று கேட்டது போல, சுப்பனை பாடிய வாயால் வேறு குப்பனை நான் பாடுவேனா என்று கேட்டது போல அற்புதமான அந்த வார்த்தைகளை அழகோடு கேட்கிறோம். இதோ இப்பொழுது காவடிகள் காவுதடிகளுக்காக இடம்பெறுகின்ற இசையையும் சற்று செவிமடுப்போம்.
காவடியினுடைய காவுதடி என்று சொல்லப்பட்டு காவடி என்று மருவி விட்ட அழகான ஒரு நிவேதனமாக வழிபடுகின்ற காவடி நேர்த்திக்கடன் பல அடியார்கள் இங்கே எடுக்கிறார்கள். சாதாரண காவடி, செதில் காவடி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற காவடிகள் பலவிதம். அந்த காவடிகள் எல்லாம்